வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி மசாலா புட்டு எப்படி செய்கிறது பார்க்கலாம். புட்டு மாவு 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின புட்டு மாவு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 3/4 டம்ளர் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணி சூடாக இருக்கிறதுனால ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இன்னும் கூட 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தம் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மாவு எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதோ 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கணும், வதக்கிக்கலாம். அஞ்சு டீஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகா அரைச்சி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். கேரட் 1 துருவி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ வதங்கி இருக்கு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ புட்டு மாவு எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வதக்கினதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நீங்கள் கொலா புட்டில் செய்கிற மாதிரி இருந்தாலும் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா கிளாஸில் கூட செஞ்சுக்கலாம். கிளாஸில் எண்ணெய் தடவிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இப்போ புட்டு மாவு சேர்த்துக்கலாம். புட்டு மாவு சேர்த்துட்டு நல்லா குலுக்கி எடுத்துருக்கேன். மேலே தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடானதோ இட்லி தட்டு வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிற புட்டு கிளாஸ் இட்லி தட்டு மேலே வச்சுருக்கேன். இப்போ மூடி போட்டு வச்சுருக்க 15 நிமிஷம் வேக விடணும். இப்போ புட்டு வெந்திருக்கு. நல்லா ஆறினதோ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு மசாலா புட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.